தலைவர் அண்ணாமலை நான் ஈரோட்டில் இருக்கும் பொழுது தொலைக்காட்சியில செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம் என்று சொல்லுகிறாரு. இது ராஜதந்திரமா இதுவான்ட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்கார். அந்த பட்டியலுக்கு தான் நாங்க பதில் சொன்னோம். எது ராஜதந்திரம், எது தேசப்பற்று, எது தியாகம்ன்றத சொல்லியிருக்கோம். அப்போ 585 சமஸ்தானங்களை இந்தியாவில் இணைத்த எங்க தலைவர்கள் பிரிட்டிஷ்காரர்களாலேயே நாகாலாந்தை இணைக்க முடியாத பொழுது சுதந்திரத்துக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாகாலாந்தை இந்தியாவோட இணைத்தது. இது எல்லாம் எதை காட்டுகிறது? தேசப்பற்று. இந்த தேசத்துடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்யணும். ஒரு 285 ஏக்கர் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடத்த கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் இப்ப ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மேல ஏன் இலங்கை மீனவர்களை இவர்கள் பாதுகாக்கவில்லை, தமிழ் மீனவர்களை பாதுகாக்கவில்லை என்றார். நான் கேட்கிறேன், இலங்கையிலிருந்து மீன் பிடிக்க வரும்போதும் தமிழ்நாட்டிலிருந்து மீன் பிடிக்க வரும்போதும் ஏற்கனவே சில ஒப்பந்தங்கள் சரத்துகள் இருக்கின்றன. 1976 ஒப்பந்தம் போடும் போது அண்ணா இந்திரா காந்தி ரொம்ப தெளிவா 3 ஆண்டுகள் மட்டும்தான் இலங்கை மீனவர்கள் இந்த பகுதியில மீன் பிடிக்கலாம். 79க்கு அப்புறம் இவர்கள் மீன் பிடிப்பதற்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு சரத்து சொல்றாரு, சரத்து 6. அதுல சொல்றாங்க, நாங்கள் எண்ணெய் வளத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு போடுறாங்க. அப்படின்னா அப்பவே அவங்க கணிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட வச்சு. நம்ம வாட்ச் பாங் என்ற இடத்தை எடுக்கும் பொழுது இதுல எண்ணெய் வளங்கள் இருக்கு, எரிவாயு இருக்கு. இதெல்லாம் அண்ணாமலை படிக்கணும். அப்புறம் என்ன பண்றாரு, 2014 சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில கடல் தாமரை ஒரு மாநாடு நடத்துறாங்க ராமேஸ்வரத்தில். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அரசு மீனவர்களை பாதுகாக்கவில்லை, மோடி வந்தால் ஆட்சிக்கு ஒரு மீனவர்களை தாக்கப்படாது, வலைகளை கிழிக்கப்படாது, படகுகளை பறிமுதல் செய்யப்படாது என்று சொன்னாங்க. சொன்னது யாரு? சுஷ்மா ஸ்வராஜ். இது மோடியுடைய குரலாக பேசுகிறேன், ஒரு வாய்ப்பு தாருங்கள் மோடிக்குனாங்க. நேவியை எடுத்தாங்க, கடல் இன்டர்நேஷனல் பார்டர்ல நிறுத்துவாங்க, சர்வதேச எல்லையில. தனியாக மீனவர்களுக்கு ஒரு அமைச்சகம் அமைப்போம்னாங்க, தனியா அமைச்சரே நாங்க கொண்டு வருவோம். ஆனா என்ன நடந்துச்சு? அதற்கு பிறகு பிஜேபி ஆட்சியில எத்தனை மீனவர்கள், 530 மீனவர்களை சிறைபிடித்திருக்காங்க. 71 படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பல ஆயிரம் வலைகளை சேதப்படுத்தியிருக்காங்க. ஆக மோடி ஆட்சியில் 2014 முதல் 24 வரை 3129 இந்திய மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் தடுக்கல? அண்ணாமலை அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் பேசணும் அவர்.